வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங். ஓகேங்களா, ஃப்ளை ஸ்டிச்சு பார்த்துட்டிங்க, அதோடைய ஃபில்லிங் ஸ்டிச் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லீஃபில் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு பென்சிலால் ஒரு லீஃப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு முதல்ல அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, நடுவில் சென்டராக ஒரு கோடும் போட்டுக்கணும். இதில் ஒரு செயின் முதல்ல கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு ஃப்ளை ஸ்டிச்சில் நம்ம கிராஸாக கொடுத்தோம்ல, அதே மாதிரி இந்த சைடு ஒரு செயின் கொண்டு கீழே லாக் பண்ணுறோம். ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி அடுத்த சைட்லேருந்து திரும்ப கீழே லாக் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த லாக் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நேர் கோட்டிலே கூட லாக் பண்ணாமல் இப்படி கிராஸாக, அதாவது இந்த பக்கத்துலேருந்து செயின் போடும்போது ஆப்போசிட் சைடில் லாக் பண்ணிக்கணும். திரும்ப இப்போ இந்த பக்கத்துலேருந்து வரோமா, இந்த பக்கத்துலேருந்து வரும்போது அதுக்கும் ஆப்போசிட் சைடு அதே மாதிரியே கண்டினியூ பண்ணிட்டு வரீங்க. சென்டராக நமக்கு ஒரு தண்டு அழகாக தெரியும். லீஃபில் எப்படி நடுவில் தண்டு அழகாக தெரியுமோ அதே மாதிரி இதில் அதுவும் அழகாக தெரியும். அது மாதிரி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுற அந்த செயின் கொஞ்சம் லென்த்தாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிராஸ் நல்லா கிடைக்கும் அதிகமாக. இல்லை அப்படின்னா நமக்கு அந்த கிராஸ் ரொம்ப கம்மியாயிடும். நான் உங்களுக்கு பென்சிலால் அப்புறம் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் எப்படி போடணுன்றதை பார்த்துக்கோங்க. நெருக்கவே அந்த செயின் போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு கேப் இல்லாமல் வரும். அப்படி ஏதாவது கேப் வந்துடுச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ இதில் உங்களுக்கு கேப்போடு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணுன்னா, அடுத்து நம்ம இந்த பக்கம் கொடுக்குற ஸ்டிச்சை அந்த கேப் வந்த இடத்துல நம்ம கொடுத்தோன்னா அது ஃபில் ஆகிடும். த்ரெட்டு முடிஞ்சிச்சு. போட்டுட்ருக்கும் போதே உங்களுக்கு த்ரெட்டு இது மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது மேலே எடுத்துக்கிட்டு வந்துடும். ஒரு த்ரெட்டு மட்டும் கீழே இருக்கும். அந்த ஒரு த்ரெட்டை என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருந்து நீடில் விட்டு இழுத்து விட்டுக்கோங்க. மேலே நம்ம கத்திரிக்கோலால் கட் பண்ணக்கூடாது. கட்டரால் கட் பண்ணிடாதீங்க, பிசுறு விழுந்துடும். அதனால் இது மாதிரி எடுத்து மட்டும் விட்டால் போதும். எடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அந்த அடியில் இருக்கிற த்ரெட்டையும் கட் பண்ணிவிட்டு புதுசாக த்ரெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா. இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது எப்படின்றத காமிக்கிறேன். இடையில ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து அந்த செயின் ஸ்டிச் கொடுத்திங்கன்னா இப்போ ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம மிஸ்டேக் பண்ணதே தெரியாத அளவு அதை நம்ம கவர் பண்ணிடலாம். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் ப்ளவுஸ் போடும்போது மிஸ்டேக் எப்படி நம்ம சரி பண்ணணுன்றதையும்
பண்ண முடியும். நெருக்க கொடுங்க. நெருக்க கொடுத்தா அந்த கேப்பே வராது உங்களுக்கு. ஓரத்தில் வந்து ஹோல் விழுதே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். லாஸ்ட்டாக நம்ம இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் கொடுத்து முடிப்போம். அப்போ அந்த செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த ஹோல்லாம் மறைஞ்சிரும். ஓகேங்களா? லீஃப் போட்டுட்டு லைட்டாக சின்ன காம்பும் கொடுத்துருங்க. அந்த காம்பு கொடுத்தா தான் அந்த லீஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். பொறுமையாக நிதானமாக போடுங்க. இதில் நம்ம விட்டுடுச்சு அப்படின்னா, எடுத்துகிட்டு வந்துடுச்சு அப்படின்னா, நீடில் வெளில எடுத்துட்டிங்கன்னா திரும்ப த்ரெட்டை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் பொறுமையாக போடுங்க. அந்த கோட்டு மேலேயே கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த லீஃபோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். விட்டுட்டோன்னா அடுத்த த்ரெட்டை பிடிக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் பார்த்து பொறுமையாக போடுங்க. இப்போ லீஃப் ஃபில் ஆகிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பட்டன் ஹோல் ஃபில்லிங்கு. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நான் லாக் பண்ணாமலே நம்ம அந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங்கே போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்போசிட்டு செயின் கொடுத்து எடுக்க வேண்டியதான். இப்போ அதை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம அதை ஒட்டி செயின் ஸ்டிச்சு. கார்னரு ஷார்ப்பு கிடைக்கிறதுக்காக உள்ளே கொடுத்து நான் செயின் கொடுக்குறேன். ஓகேங்களா? காம்பு தனியாக தெரியணும், லீஃப் தனியாக தெரியணுன்றதுக்காக. செயின் வந்து நெருக்க போடுங்க. ரொம்ப லென்த்தியான செயினாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வராது. குட்டி குட்டி செயினாக தான் போட்டு, அவுட்லைன் எப்போதுமே நம்ம குட்டி செயினாக தான் போடணும். குட்டி லாக் கொடுத்து திருப்பணும். உள்ள வரைய செயின் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு நாட்டை கொடுத்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு லீஃப் கரெக்டாக கிடச்சிருச்சிங்களா? காம்பு கொஞ்சம் கிராஸாக இருக்குன்னு கூட பார்க்க வேண்டாம். நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக நேராக கொடுத்துருங்க. அப்படி லைட்டாக கிராஸ் ஆனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா லீஃபை பொறுத்தவரையும் நமக்கு எல்லா லீஃபும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? பிசுறு தெரியாதபடி நம்ம நீடில் அடியில் விட்டு கீழே த்ரெட்டை இழுத்துக்கணும். இப்போ பிசுறு இல்லை பாருங்கள். இதே மாதிரி போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.